வணக்கம். இன்றைக்கி கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான சம்மர் ட்ரிங்க் சம்பாரம் தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, வித்தின் 2 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல கட்டி தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் புளிச்சிருக்கணும் ஓரளவு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முதல்ல. ஸோ விஸ்கை வச்சு அடிச்சிருங்க, அப்படி இல்லைனா ஸ்பூன் கூட ஓகே தான். ஸோ இப்போ நல்லா அடித்தாச்சு. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ சிலருக்கு ரொம்ப தண்ணியாக வந்து குடித்தா நல்லாயிருக்கும், சிலருக்கு கொஞ்சம் ஓரளவு வந்து கட்டியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்னென்ன அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு மிளகா, ஒரு இஞ்சி துண்டு, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப அரைச்சிட வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஸோ அதை வந்து இந்த தயிர் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, இதில் வந்து கலந்துருங்க. ஸோ நான் இப்போ காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும், தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லை. ஸோ நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம அதை தனியாக எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த மோரோட ஈஸியாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து தேவையான அளவு உப்பு. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சம்பாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து மண் பாத்திரத்தில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குட்டி குட்டி பவுல் வச்சுருக்கேன். ஸோ இதில் சர்வ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மருக்கு வந்து ஸோ ஒரு நல்ல ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.